இந்த வீடியோல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். rupees 11,500 is borrowed at compound interest at the rate of 5% per annum compounding annually. What will be the amount to be paid after 2 years? இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் வந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா 11,500 rupees, அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5% per annum, 2 இயர்ஸுக்கு அப்புறம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் ஆகும், எக்ஸாமில் அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வரக்கூடிய சம்மை நம்ம பெர்சன்டேஜ் மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வித்தின் டயத்துக்குள்ளே சால்வ் பண்ண முடியும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5% per annum. பர்சன்டேஜில் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு, a plus b plus ab by 100. ஸோ அந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 5a, செகண்ட் வருஷமும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் 5. 5 into 5 25 by 100. 5 plus 5 10, இதை 0.25 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு 10.25. ஸோ 2 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10.25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,500ல் 10.25% எவ்வளோன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரெண்டு புள்ளி வைக்கணும். ஸோ 11,500ல் 10.25% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,178.75. ஸோ இதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுவோம். 11,500, இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும்ல. ஸோ 12,678.75 அப்படின்னு கிடைக்குது. இது ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ 12,678.75 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.